ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ஆக்ஷன் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சிஎஸ்கே தங்களோட ஃபுல் பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படி சும்மா ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 25 பிளேயர்ஸையும் சாலிடா எடுத்து மீதி 50 லட்சத்தோட அழகா அவங்க வந்து வீட்டுக்கு வர போறாங்க. எஸ், என்ன மேட்டர் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 50 கோடி சம்திங்கோட தான் உள்ள போனாங்க. கிட்டத்தட்ட 20 பிளேயர்ஸ் கிட்ட எடுக்கணும். ஏன்னா ரீடைன்டு லிஸ்ட்ல வந்து ருத்ரா ஜெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதிசா பத்ரானா, சிவம் டூபே, எம்எஸ் தோனி இருந்தாங்க. இவங்க இல்லாம ஒரு 20 பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போனாங்க. டே 1 நேத்து ரொம்ப நல்லா அமைஞ்சிச்சு. நிறைய சாலிடான பைஸ் நம்ம பார்த்தோம். டே 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பரான பைஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு சில சுமாரான பைஸும் வந்து பண்ணிருக்காங்க. பட் அது நோ இஷ்யூஸ், பேக்கப்புக்காக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இந்த ஆக்ஷன் அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே இருக்கிற சிஎஸ்கே மாதிரி இது கட்டாயமா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம என்னென்ன அப்படிங்கறத பேசலாம். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ருத்ரா ஜெய்க்வாட், மதிசா பத்ரானா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி இவங்க எல்லாரையும் ரீடைன் பண்ணிட்டாங்க. டே 1ல அவங்க எடுத்தது யார் யார் அப்படின்னா, டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், கலீல் அகமது, நூர் அகமது, விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடான 7 பைஸ் வந்து பண்ணாங்க. அதுலயும் நூர் அகமது 10 கோடிக்கு எடுத்ததெல்லாம் மாஸ்டர் ஸ்டோக். ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 கோடிக்கு எடுத்ததும் வந்து செமையான ஒரு பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா டே 2 ஆன இன்னைக்கு வந்து சாம் கரனை 2.4 கோடிக்கு எடுத்தாங்க. ஷைக் ரஷீத் ஆல்ரெடி அவர் வந்து சிஎஸ்கேல இருந்தார் இல்லையா, அவரை 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அனுசுல் கம்போஜ் செமையான ஒரு பிளேயர், 3.4 கோடி ரூபாய்க்கு வேற லெவல் ஒரு பை. ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 10 விக்கெட் ஒரே இன்னிங்ஸ்ல எடுத்தாரு. கண்டிப்பா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல நிறைய விலைக்கு போவாரு அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா அவர் சிஎஸ்கேக்கு வருவாரு நான் கண்டிப்பா யோசிக்கல. ஏன்னா மும்பை விடமாட்டாங்க அப்படின்னு நினைச்சா போட்டி போட்டாங்க. ஆனா சிஎஸ்கே தட்டி தூக்கிட்டாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலரா விளையாடுறதுக்கே சான்சஸ் இருக்கு. முகேஷ் சௌத்ரியை மறுபடியும் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு பை தான். இடையில ஒரு இன்ஜுரி ஆனதுனால அவரால் கரெக்டா விளையாட முடியல. பட் மறுபடியும் சிஎஸ்கே குள்ள வந்திருக்கார் மகாராஷ்டிரா ஃபாஸ்ட் பவுலர். பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தீபக் கூடாவை 1.7 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பை மேல ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா தீபக் கூடா ஒரு மாதிரி நல்ல பிளேயர் தாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவருக்கு கரெக்டான டீம் அமையல, கரெக்டான அவரால் வந்து அந்த அவரோட திறமையை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. எப்படி ஒரு சிவம் டூபே, ஒரு அஜிங்கியா ரஹானே, ஒரு ராபின் உத்தப்பாலாம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்களோ அது மாதிரி தீபக் கூட சிஎஸ்கேல விளையாடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா குர்ஜ்பனீத் சிங்க 2.2 கோடி ரூபாய்க்கு போட்டி போட்டு எடுத்தாங்க. நான் வந்து ப்ரிவியூ வீடியோலயே சொல்லியிருந்தேன் குர்ஜ்பனீத் சிங்க்கு கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் அவங்க போனாங்க. தமிழ்நாட்டுக்காக விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு பையன், அந்த பையன் 6 வருஷம் ஆச்சு பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குருநானக் காலேஜ்ல சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சு இப்ப தமிழ்நாட்டுக்காக ரஞ்சி ஆடிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு பிளேயர் தான் அந்த பையன், டிஎன்பி எல்லாம் ஆடி இருக்கான். சோ அந்த பையனை எடுத்தது வந்து உண்மையுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லுவேன். நாதன் எல்லிஸ் எடுத்திருக்காங்க. சீரியஸா நான் போக மாட்டாங்கன்னு தான் யோசிச்சேன். ஆனா போயிட்டு எடுத்திருக்காங்க. அதுவும் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று எடுத்தது வேற லெவல்ல 2 கோடி ரூபாய்க்கு. ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர், கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவாரு, ஒரு நல்ல பவர்ஃபுல் அட்டாக் இருக்கணும் பவுலிங்லன்னு யோசிக்கிறாங்க போல. அதனால நாதன் எல்லிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜேமி ஓவர்டன் எடுத்திருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா பவுலிங் போடுவாரு, நல்ல டீசெண்டா பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுவாரு. 1.5 கோடிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டீலான ஒரு பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கமலேஷ் நாகர்கோட்டியை 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக். கமலேஷ் நாகர்கோட்டி பத்தி நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர்-19 கிரிக்கெட் போய் பாருங்க, எந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயரா அவர் வந்தார் அப்படின்ட்டு. அவரோட லைஃபையும் இன்ஜுரி தான் ரூல் பண்ணிச்சு. கரெக்டான டீம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இப்போ ஓரளவுக்கு சென்னைக்குள்ள வந்துட்டாரு. எனக்கு தெரியல விளையாடுறதுக்கு கேம்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம். ஆனா ஒரு சாலிடான பை. அந்த பையன்ட்ட நிறைய திறமை இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த பையனை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லை. பட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் படிச்சேன், பார்த்தேன். மகாராஷ்டிரால வந்து அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர். நம்மளோட ருத்ரா ஜெய்க்வாட்டோட டீம்ல தான் வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் ஆடிட்டு இருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. அண்ட் பவுலிங் ஆக்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. மேபி ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் கோபால வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தது ஒரு நல்ல பை. ஏன்னா அவர் சென்னை பிச்சுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகிற ஒருத்தர். அவர் வந்து ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல தான் எடுத்தாங்க. சூப்பரான ஒரு பை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வான்ஸ் பேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா 55 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன். ஓகே, ஆண்ட்ரே சித்தார்த், இந்த பையனை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுல நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ஜெம் ஃப்ரம் தமிழ்நாடு. எஸ், அந்த பையன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கான் தமிழ்நாடு டொமஸ்டிக் சர்க்கியூட்ல.
பொசிஷன்ல இருக்கான். டிஎன்பிஎல் ரொம்ப நல்லா ஆனா ரொம்ப சின்ன பையன், திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கான். எப்படி ஒரு சாய் சுதர்சனோட வளர்ச்சியை நான் பார்த்தேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி தான் இப்போ ஆண்ட்ரே சித்தார்த்தை நான் பார்க்குறேன். மேபி ஃபியூச்சர் கண்டிப்பா, ஆனா வாய்ப்பு கிடைக்காது, பட் ஆனா ஒரு பேக்கப் ஆப்ஷனா இருப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. எஸ், இடையில வந்து சாம் கரன் பத்தி நம்ம பேச விட்டுட்டோம், ஆனா தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருந்தேன். 2.4 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டீல் பை சாம் கரன், நினைச்சு கூட பார்க்கல நானு. சுட்டி குழந்தை நம்மளோட கடைக்குட்டி சிங்கம் திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற 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 லெவலான ஒரு சம்பவம் பை சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சூப்பரா சூட் ஆகுற ஒரு டீம் வந்து நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். MS தோனி தான் அவருக்கு கரெக்டா சூட் ஆவாரு, எல்லாமே ஓகே. ஆனா 2.4 கோடிக்கு ஃபார் சாம் கரன் கீழே வந்து அவர் இறங்கி இப்போ ஒரு பவர் ஹிட்டராகவும் விளையாடலாம், ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா 11ல இருப்பாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. பார்க்கலாம் என்ன ரோல் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் சுட்டி குழந்தை நம்மளோட கடைக்குட்டி சிங்கம் இஸ் பேக் டு சிஎஸ்கே. அது வந்து ரொம்ப ஹாப்பிப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பைஸ் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலா உங்களுக்கு ஃபுல் ஸ்குவாடே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுவேன், அதுல வந்து 10 டீமோட ஃபுல் ஸ்குவாட் பத்தி நம்ம அதுல பேசலாம். அதுக்கப்புறம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பிளேயிங் 11 ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே நம்ம மில்க் பண்ணுவோம். இவ்வளவு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, மில்க் பண்ணாமலா இருப்போம். அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். சோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.